keep doing it. Yeah, bring the beat for right back like this. चिकने मुझ पे फिसल गए कितने हाय कितनों के दम निकल गए तौबा क्या होगा जो होगा सो होगा सब मुझसे पूछते हैं तू कौन देश से आई नाम जलेबी बाई जलेबी बाई जलेबी बाई जलेबी बाई Jalebi in the house, so come on and put it on. Looking out to the left, to the right, who's right in front of your eyes? दीवानों ने है देख ली, देखी मेरी कारीगरी. दीवानों ने है देख ली, देखी मेरी कारीगरी. जुल्फों से रात में निकली, चेहरे से चांदनी करी. कोई आगे, कोई पीछे, कोई ऊपर, कोई नीचे. सब मुझसे पूछते हैं तू कौन देश से आई नाम जलेबी बाई जलेबी बाई जलेबी बाई जलेबी बाई ஏமா ஏமா இந்த ஃபர்ஸ்ட் பாட்டு ஒரு பாட்டு காட்டினீங்க கூட மேல கூட வச்சு அந்த படத்துலயே அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆட மாட்டேங்களா சூப்பர் நல்ல கைத்தல் கொடுங்க சாமி இப்படி கூட அந்த பாட்டு டான்ஸ் வச்சுக்கலாம்ல விஜய் சேதுபதி வாடிப்பாப்பில் கூட மேலே கூட வச்சு ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த ஸ்டெப்பு மட்டும் போடுறீங்களா எப்படி கூட மேலே கூட வச்சு கூடலூர் போகிற வேலை ஆடா சூப்பர் சூப்பர் பேர் சொல்லுங்க ஸ்ருதி. என்ன பண்ணுறீங்க? நான் 10th போகிறேன். 10th போகிறீங்களா? போங்க. தேங்க்யூ தேங்க்யூமா. நல்லா டான்ஸ் ஆடலான்னு சொல்லுவாங்க. அத்தாடி பெரும் கூட்டமால நிற்கிதுங்க. ஹாய் சத்தமே வரல பரவாயில்ல. இவங்க பேர் லாஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் கை கட்டி அமைதியாக நின்று கொண்டிருக்கும் ஒருத்தவங்களுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்கள்ட்ட நான் பேர் கேட்க போகிறோம். இந்தாங்க லக்ஷ்மி. எந்த ஊர்? சொந்த ஊர்? மெட்ராஸ். மெட்ராஸ். மெட்ராஸ் எதுனா? சூப்பர். வந்திதா. வந்திதா. என்ன தாப்போ நீ எந்த ஊர்? விச் ஊர் ஹே? ஒரிஷா. ஒரிஷா. ஐ லைக் தட் கண்ட்ரி. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹேமா. ஹேமா என்ன பண்ணுறீங்க? எந்த ஊர் நீங்கள்? சென்னை. சென்னை. வைஷ்ணவி. அதாங்க வேற என்ன? எந்த ஊர்? சொந்த ஊர்? சென்னை. சென்னை. பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி. ஈரோடு. ஈரோடு. சபிலா. திருச்செந்தூர். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு 3 பேர் பேச போகிறோம், கேம் விளாட போகிறீங்க. அடுத்த ரவுண்டில் 3 பேர் பேச போகிறோம், விளாட போகிறீங்க. யார் ஃபஸ்ட்டு பேச போகிறா? நான் ஒரு மிகப்பெரிய காய்கறி கடை வச்சுருக்கேன். நீங்களாம் வந்து காய் வாங்கிட்டு போக போகிறீங்க. நான் என்ன விலை சொல்ல போகிறேன், எப்படி விற்க போகிறேன், நீங்கள் தான் பார்க்க போகிறேன். என்கிட்ட வந்து பேரம் பேசி வாங்கிட்டு போகிறேன். யார் வராங்க ஃபஸ்ட்டு? காய் வாங்க. இந்த பக்கம் 3 பேர். 3 பேரில் யார் ஃபஸ்ட்டு வரா? காய் வச்சு என்ன கீழே வச்சுருக்கேன், இப்படி மீச்சு பிடிக்கணும். பரவாயில்ல. என்ன வேணும்? தக்காளி வேணும். தக்காளி 120 ரூபாங்க. நம்ம கடையில் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரேட்டா? நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைல்ல, தங்க விலை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, தக்காளி விலை ஏறிட்டு. கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க. காய் வேணா 1 கிலோ வந்து கம்மி பண்ணி கொடுங்க. ரேட் கம்மி பண்ணி கொடுங்க. எவ்வளோ வேணும்? 1 கிலோ கொடுங்க. 1 கிலோனா 120 ரூபா, அரை கிலோனா 100 ரூபா. எப்படி வேணும்? 1 கிலோ போடுங்க. 1 கிலோ போதுமா? வேற போதும். போதுமா? காசு காசு பின்னாடி வருது. காசு பின்னாடி வருதா? அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏய் சொல்லுங்க. வெங்காயம் 1 கிலோ. வெங்காயம் 1 கிலோ 500 ரூபாங்க. 500 ரூபாய்க்கு அங்கே என்ன இருக்குங்க? வெங்காயம் தானே. வெங்காயம் தான் இருக்கு. சாதாரணமா நினைச்சிங்களா? வெங்காயம் தோப்பு கேட்கலங்க, வெங்காயம் மட்டும் தான் கேட்டேன். கிலோ வெங்காயம் வேற 500 ரூபாய். நம்ம கடையில் ஸ்பெஷல் வெங்காயங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஊர்ல இருந்து வருதுங்க? இது வந்து புல்லா எந்த ஊருமா? வெங்காயம் எந்த ஊருமா? கோயம்பேடுல இவ்வளவு விற்க மாட்டாங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன்ல, வெங்காயம் ஸ்பெஷல் எந்த ஊருமா? மகாராஷ்டிரால இருந்து வருது ஸ்பெஷலா. அப்ப அது மகாராஷ்டிரால விக்காம இங்கேயே கொண்டு வரீங்க? அங்க ரேட் கம்மின்றனால இங்க அனுப்பிச்சு விட்டாங்க. வெங்காயம் வேண்டாம். வேண்டாம். வேற என்ன வேணும்? வேற கடையில போய் வாங்கி. இல்ல நீங்க எங்க தான் வாங்கி ஆகணும். நான் வெளிய விட மாட்டேன். முடியாது. வேற என்ன வேணும்? அவ்வளவு காசு எடுத்துட்டு வரல. சரி வேற என்ன வேணும் வாங்கிட்டு போங்க. வெண்டைக்காய் கொடுங்க. வெண்டைக்காய் 700 ரூபாய். உங்க காய்கறி நீங்களே வச்சு நடத்துங்க கடை. யாருமே வாங்க மாட்டாங்க. ஏன் இப்படி சொல்றீங்க? எல்லாரும் இவ்வளவு ரேட்டுக்கு யாருங்க வாங்குவாங்க? என்ன பண்ணலாம் மேடம்? எவ்வளவு வேணும் இப்ப? 100 ரூபாய் கொடுங்க. 100 ரூபாய்க்கா? நாங்க 100 ரூபாய்க்கு 3 வெங்காயம். 3 வச்சு நான் எதுவுமே பண்ணல. வேற எதுவும் வேணாமா? ஏன் வேணாம்? மைக்கு உங்க கடையில எல்லாமே அதிகமா இருக்கு. ஆமா காய்கறி அதிகமா தானே இருக்கும்.
காய்கறியில விலை மட்டும். ஓ என்ன பண்ணலாம்? நீங்களே வச்சு நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க. நாங்கள் அப்படி தான் செஞ்சுட்டு இருக்கோம். பரவாயில்ல, இதே எடுத்துட்டு போயிடுங்க. இந்த கேம் எடுத்துருவாங்களே 3 பேருக்கு கப்பு இருக்கு பாரு வெடிக்கும். நான் கடை வியாபாரத்தை கூட்டிக்கிட்டு இங்கே கேம் நடத்த வந்திருக்கின்றேன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படி சொன்னோன்னே அலர்ட்டாக இருக்காங்களாம். இந்த அலர்ட் ஆரம்பித்துக்கிட்டே வா. என்ன பண்ண போறீங்கன்னா யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் சொன்னோன்னே இந்த ஸ்டிக்ஸை ஃபுல்லாக எடுத்துக்கணும். கையில் தான் வச்சுக்கணும். கீழே உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடாது. கையில் எடுத்துக்கணும். கையில் எடுத்துட்டு ரவுண்டாக அதை ஃபார்ம் பண்ணுறீங்க. கரெக்டாக ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு யார் 2 பேர் ட்ரா பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் தான் செலக்ட் ஆகி ஃபைனல் ரவுண்டுக்கு போகிறாங்க. ஒரே ஒருத்தவங்க ஓகேவா? உங்களுக்கு பாரு ஆன்னு பார்க்குறேன். பிடிச்சிட்டவனே ரெடி? நல்லா உற்சாகமான கை தட்டுறோம் உங்களுக்கு. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஐயோ டான்ஸ் வேற ஆடணுமே. யாரு டான்ஸ் ஆட போறாங்க? அலர்ட் 1 2 3 சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சார் மேடம் ப்ளீஸ் மேடம். அடிராக்கம்மா கைய தட்டு, புதுராகத்தில் விட்டு கட்டு, அடிராக்கோடி மேளம் கொட்டு, இந்த ராசாவின் நெஞ்சத்தொட்டு, ராசாவே பந்தல் நட்டு, புது ரோசா பூ மாலை கட்டு. என்ன இப்படியே நான் வீடு வரைக்கும் போவா? சூப்பர். நல்லா கேட்டு கொடுங்க. அந்த 3 பேர் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் யார் டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்குள்ள இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம கடை வியாபாரம் வேற பண்ண வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் யார் வாங்க வராங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். கடையை திறந்தோன்னே இப்படி மக்களை கடை. என்ன வேணும்? 1 கிலோ வெங்காயம் வேணும். 1 கிலோ வெங்காயம் எவ்வளோங்க? 1 கிலோ வெங்காயம் வாங்கிக்கிங்க மேடம். உங்களுக்கு இல்ல, எவ்வளவு சொல்லுங்க. சொல்லாம எப்படி வாங்க முடியும்? என்ன ரேட்ல வேணும் வாங்கிக்கிங்க. இல்ல நீங்க சொல்லுங்க. சொல்லாம எப்படி வாங்க முடியுது? எவ்வளவு ரூபாய்க்கு வேணும் சொல்லுங்க. எத்தனை ரூபாய் இல்ல 1 கிலோ விலை 1 கிலோக்கு நீங்க எவ்வளவு தருவீங்க மேடம்? எவ்வளவு இருக்கிற விலைக்கு 32 ரூபாய் தான் 1 கிலோ. வாங்கிக்கிங்க போங்க. 1 கிலோ தக்காளி. 1 கிலோ 1 கிலோ வெங்காயம், 1 கிலோ தக்காளிங்க போட்டாச்சுங்களா? 1/4 கிலோ கத்திரிக்காய். 1/4 கிலோ கத்திரிக்காய் எவ்வளவு அதெல்லாம் சொல்லுங்க. ஏங்க சொல்லுங்க. மொத்தமா இல்ல, நீ முதல்ல சொன்னாதான் சரியா இருக்கும். மொத்தமா கணக்கு இல்ல மொத்தம் சொன்னா வேணாம். நீ இப்ப சொல்லுங்க. நான் ஈஸியா சொல்றேன். 1/4 கிலோ கத்திரிக்காய் எவ்வளவு, வெண்டைக்காய் எவ்வளவு? தனித்தனியா எனக்கு தெரியாது. சொல்லுங்க. எனக்கு சொன்னதான். இப்ப கத்திரிக்காய் அதோட விலை தான் மேடம். எது விலை? கம்மிதான். எவ்வளவு? 32 ரூபாவா 1/4 கிலோ? சொல்லுங்க. எவ்வளவு கத்திரிக்காய் நீங்களே சொல்லுங்க. 15 ரூபாய். 15 ரூபாய். 15 ரூபாய். அப்புறம் தக்காளி எவ்வளவு? கத்திரிக்காய் எவ்வளவு? 1/4 கிலோ. 1/4 கிலோ எவ்வளவு? சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க மேடம். நீங்க சொன்னதான். 10 ரூபாய். 10 ரூபாங்களா? பரவாயில்லையா, சீப்பா இருக்குது. அப்ப எல்லாத்துலயும் கொடுங்க. இந்த கடையை காலி பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல வேணாம். ஏங்க இல்ல சொத்தெல்லாம் இருக்குது. நீங்க என்ன பார்த்து வாங்கணுமா? எல்லாத்தையும் ஒண்ணா கொடுத்துருங்க. கடையவே மொத்தமா எடுத்துக்கங்க. அட்வான்ஸ் 1 லட்சம் ரூபாய். இல்ல வேணாம். நான் கேட்டது மட்டும் கொடுங்க. என்னத்துக்கு எனக்கு எல்லாமே? எனக்கு எல்லாம் வேணாப்பா. நான் கேட்டது மட்டும் கொடுங்க. நீங்க கேட்டது மட்டும் தான். ஆமா, வெங்காயம், தக்காளி. ஆமா, வெண்டைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் கொடுங்க. நீங்க எல்லாம் வேணாம் கொடுங்க. 122 ரூபாய். எவ்வளவுங்க? 122. ஏன்னா 122 ரூபாய் வரும். மொத்தமா டோட்டல் பண்ணி பாருங்க. நீங்க தான் பாருங்க. நீங்க பாருங்க. எவ்வளவு தான் தருவீங்க? நான் தர முடியாது. ஐயோ தரமா. எல்லாம் அழிப்பு வந்து குடுத்துட்டு வர காசு வர. 100 ரூபாய் கொடுமா. ஆமா, 50 ரூபாய் வைங்க. இந்தாங்க 50 ரூபாய் வச்சுங்க. அவ்வளவுதான். 50 ரூபாய் அதுவும் பழசா கிழிஞ்சு தொங்குது. நல்லா கேட்க கொடுங்க. என்ன கடை இது? என்ன கடை இது? ஜுவல்லரி. இது நான்வெஜ் ஷாப்பா? நான்வெஜ் ஷாப் இல்ல. என்ன கடை இது? ஜுவல்லரி. தள்ளிடுமா காய். காய்ன்றீங்க, ஜுவல்லரி. கீரை எல்லாம் விக்கிற தள்ளி. கீரைன்றீங்க, ஜுவல்லரின்றீங்க. அதான் ஜுவல்லரில எல்லாம் வந்து இப்ப எல்லாம் காய்கறி விக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி, எவ்வளவு இதெல்லாம்? எது? கீரை. கீரை? எப்படி கீரை? எப்படிமா கீரை? கீரை எவ்வளவு? இந்த கீரை. கீரை கட்டு 20 ரூபாய்.
என்னங்க சொல்றீங்க? ஆமாமா 2 கட்டு சேர்த்து தருவோம் 10 ரூபாய்க்கு. 10 அவ்வளவு சீப்பா அவ்வளவு கொடுக்குறீங்க? சீப்லாம் தர மாட்டோம், கீரை மட்டும் தான் தருவோம். இல்லங்க ரொம்ப கம்மி போல. கம்மி விலை தான் தருவேன். சரி கீரை ஒண்ணு தாங்க. இதாங்க எடுத்துக்கங்க. வேற பிரிஞ்சால் எவ்வளோ? பிரிஞ்சால்னா கத்திரிக்காய். அப்படி இங்கிலீஷ்ல சொன்னா தான் எனக்கு தெரியும். 100 ரூபாய். நான் வந்து கடையே கேட்கல, பிரிஞ்சால் மட்டும். பிரிஞ்சால் மட்டும் 20 ரூபாய். 20 ரூபாய். இந்த 20 ரூபாய்க்கு ஒண்ணே தான். போய்ட்டு வா. ஒன்று நான் கொடுக்க கூடாதுங்க. 1 கிலோ 1 கிலோ 120 rupees. ஆமா 120 rupees. நோ கடையே கேட்கல. நான் அதுக்கு சிரிக்கிறேன். இதுவே சமாளிக்க முடியலையே, நீ ஒரிசால இருந்து வேற ஒரு கிளைண்ட் வர போகுது எனக்கு. அரவிந்தா என்னமோ போடா. என்னப்பா உங்களுக்கு காய்கறி வேணாங்க, நான் வாங்குறதுக்கு 20 ரூபாய் காசு கொடுத்துட்டு போமா. வச்சுக்கமா போமா, நல்லா சாப்பிடுமா. ஆயே தீபிகா ஜி ஆயே, இதோ உங்க காய்கறி எல்லாம் தயார். பொட்டேட்டோ. பொட்டேட்டோ, ஓ உருளைக்கிழங்கு 1 கிலோ. 1 கிலோ விடிஞ்சு வச்சா. உருளைக்கிழங்குனா அந்த அம்மா 1 கிலோன்னு. 1 கிலோ எஸ். ஓகே. अच्छा पोटैटो है. उसके बाद बाबा बात எல்லாம் வீட்ல போய் இங்க எல்லாம் குடிக்க கூடாது. ब्रिंजल. ब्रिंजल how much? 1 கிலோ. 1 கிலோ. பெரிய ஃபேமிலியா இருக்கும் போல, எல்லாம் 1 கிலோ வாங்குறீங்க. ரேட் கம்மி ரேட். छोटा रेट है. No, tell me what the rate. Very low rate है. No, tell me. low rate है. 10 rupees. 10 rupees. 10 रुपए. 1 kilo 10 1 किलो 10 रुपए. Every all up. யாள் எதை எடுத்தாலும் 10 ரூபாய். Then give me all 1 kilo. எந்த ஆள்? 10 rupees. 10 rupeesக்கு எல்லாத்தையும் கொடுக்கவா? இந்தம்மா ஏய். For 10 rupees you want all? You 10 not. No, each 10. Tell me one 10. You tell one thing. 10. 10. No, 10. 10. Wow. இது ஒண்ணுக்காக காய்கறி அம்பிட்டு புரி. எல்லாம் வந்துட்டீங்களாமா? காய்கறி ஃபுல்லா அப்படிதான் வேணும்னு எடுத்துங்க போங்க. Okay. என்ன ஒரு சந்தோஷம் பார். மொழி தெரியலனாலும் ஓசியில் கொடுத்து அம்பிட்டு வாங்கிட்டு போறியா. நல்ல கேத்துல கொடுங்க. Thank you. ஸோ வந்து யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அப்படி நான் சொன்ன உடனே இதை அப்படியே தூக்குறீங்க. ஹே ரவுண்டு ஹே தூக்கி போடுறீங்க. ஹே எக்ஸிபிஷன் மாதிரி ஹே. யூ செலக்டடு ஃபைனல். இல்லைனா ஹே போல் பாஜா ரே மாரே போலுதா ஜே. ஓகே, இது புரிஞ்சிருச்சா? நான் வந்து ஒடிசியில் சொல்லி தருவா. ஒரியா ஒரியா தேவை அவனி தே அந்த ஷாஹே அந்த ஆஷே ஹே அந்த திஸ்கா ஹே. Language. This is Oriya. It's not Oriya. You know Oriya? Yes. என்னையா வேணாண்டா தேவையில்லை. This is Chinese language. சரிங்களா? நல்லா கிளாப் தருங்க. இந்த எபிசோட் மட்டும் அரவிந்த் ஓட்டிக்க. ரைட், டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. பிரிஞ்சால்னு சொன்னீங்க, பயமா முடிச்சுருங்க. கடல் எறா போட்டு தாக்கு பொட்டு தாக்கு சக்க போட அன்னித போட்டு தாக்கு போட்டு தாக்கு போட்டு தாக்கு ஹிட் சாங் ஒன்னு போட்டு தாக்கு போட்டு தாக்கு வர ஒரு புற போட்டு தாக்கு வங்க கடல் எறா போட்டு தாக்கு போக போக ஒரு தூக்கு தூக்கு எரிக்கிச்சு பட்டனடி ஏத்திக்கிட்ட நம்ம பாட்டு ரெடி பாத்தி யாரு பார்த்து தாக்கு பார்வையால போட்டு தாக்கு நீ பாத்தி யாரு பார்த்து தாக்கு பார்வையால போட்டு தாக்கு பாஞ்சிடாம மெல்ல தாக்கு பாவம் சின்ன மல்ல தாக்கு வர பாரு மீனா இப்ப வறுத்து வச்சா மீனா அட வந்துடுச்சு தானா ஒரு வீலுக்கு பங்கானா. இப்போ தெரிஞ்சுக்கமா, இங்கிலீஷில் பிரிஞ்சான்னு சொல்லி மிரட்டுறது ரொம்ப ஈஸி, பயப்படுறது ரொம்ப கஷ்டம். தெரிஞ்சுக்கிட்டியா? அந்த பயம் இருக்கு. நான் கூட பிரிஞ்சான்னு பயந்து போயிட்டேன், வேற ஏதோ சொல்லுது போல. Sorry, sorry, totally
வெரி குட். நல்லா டான்ஸ் ஆனீங்க, நல்லா கைத்தறி கொடுங்க உங்களுக்கு. மேடம் இவங்க நீங்கள் என்ன விஷயம்னா, ஸோ ஃபைனல் ரவுண்டுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ 4 பேர் கேம் விளாட போகிறாங்க. இதில் யார் அதிக பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வினர். மேடம் உங்களுக்கு மட்டும் நான் ஒரியாவில் தனியாக சொல்கிறேன். வெயிட், ஐ வில் பிரீஃப் யூ இன் ஒரியா, ஹிந்தி ஆல்சோ. ஓகே, என்ன லாங்குவேஜ் வேணாலும் கேட்டுக்கங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படி நான் சொன்னோன்னே உங்கள் விரல்களால் இதை எடுத்துக்கணும். நொண்டி அடிச்சு போகிறீங்க. அவங்க உங்கள் பேஸ்கெட்டில் டுமால் போடுறீங்க. திருப்பி குடுக்குடு ஓடி வர்றீங்க, எடுக்கிறீங்க, போகிறீங்க. 60 செகண்ட்ஸ் டைமில் யார் அதிக நம்பர்ஸ் வந்து இந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் எடுக்கிறீங்களோ அவங்க வின்னர். அடுத்த லெவலில் இருக்கவங்க ரன்னர். கொண்டு போயிட்டே இருக்கும்போது கீழே விழுந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ரெடி, நல்லா கை தட்டுக்கணுங்க உங்களுக்கு. சூப்பரான கை தட்டு. ரெடி, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அந்தம்மா ஒண்ணுமே எடுத்துட்டு போலையா? இல்ல திண்டிவனம் வரைக்கும் போயிட்டா திரும்பி பார்க்கறது. இதை நான் என்னன்னு எடுத்துக்கிறது. ஓடி ஓடி உழைக்கணும். யார் ஒரியா பிள்ளைலாம் எப்படி ஓடுது வரியா? கவுண்ட் டவுன் ஷார்ட்ஸ். 10 9 8 7 6 5 4 3 2 1. யார் பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்குறோமோ இல்லையோ, மேடம் உங்களோட பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்ற. வெயிட்டாக இருக்கும், நானும் கூட வரேன். ப்ளீஸ் ஆளுக்கு ஒரு கைப்பிடி போவாங்க. பரவாயில்ல மேடம், வாங்க மேடம். இந்த வெயிட் அதிகமாக இருக்கா? சூப்பர். வெற்றிகரமாக மேடம் பாதயாத்திரை போய் 3 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. நல்லா கைத்திருக்குங்க. ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் மேடம் உள்ள ஒழிச்சு வச்சுருங்க, யாருக்கும் தெரியக்கூடாது. எனக்கு கண்ணு வச்சுருவாங்க. இப்போ நீங்கள் போய் உங்கள் பேஸ்கெட் எடுத்துருவாங்கம்மா. போகமா இந்த பக்கம் இருந்து பார்க்க போகிறோம். 1 2 3 4 5 6 பாயிண்ட்ஸ். நல்லா கைத்தட்டல உங்களுக்கு. நான் தான் என்னமே 7 points. 1 2 3 4 6 points. சூப்பர். you 6, அவங்களும் 6. ஸோ நீங்கள் 7 points. you are the winner. நல்ல கைத்தட்டு. என்ன விஷயம்னா வின்னர் தயாராகிட்டாங்க. ரன்னர் வந்து 2 பேர் ஈக்குவல் பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. நீங்களும் 6 பாயிண்ட்ஸ், நீங்களும் 6 பாயிண்ட்ஸ். ஜி தமிழ் சார்பாக உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து இன்னொரு கேம். இதில் வந்து யார் வின் பண்ணுறீங்களோ அவங்க தான் ரன்னராக போகிறீங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு நான் சொன்னோன்னே இங்க நோ ப்ரெஷர் ஹே, கேர்பின் குத்தல் நோ ஹே, போட்டு காலில் அமுத்துறது நோ ஹே. ரைட், ரெடியா மேடம்? ஊதுறீங்க, உடைக்கிறீங்க. யார் பலூன் ஃபர்ஸ்ட் உடையுதோ அவங்க தான் ரன்னர். ரெடி, த டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். बलून है, उनके है, फूफू है. என்னம்மா? डीजे मैडम को ओरिया पाட்டு. नगाड़े संग ढोल बाजे धाय धाय धम धम धाय. नगाड़े संग ढोल बाजे धाय 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 धम धाय. धिन कड़ाक आजा उड़ के सराट पैरों से बेड़ी जरा खोल. नगाड़े संग ढोल बाजे धाय धाय धम धम धाय. नगाड़े संग ढोल बाजे புரியுது உங்க நோக்கம் எனக்கு புரியுது. நான் உன்னை என்னடா சொன்னேன் அரவிந்தா, எப்படி இருந்தாலும் என்ன டான்ஸ் ஆட கொடுவோம், நான் மட்டும் தனியாக டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்க. எங்க சார் சார் அந்த பக்கம் நீங்க சார்
மேடம் எப்படி ஒரு சிப்பு போட்டான் பார்த்தீங்களா? மனிஷா கொய்ராலா மாதிரியே சுற்றி சுற்றி வராங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். மனிஷா கொய்ராலா எங்க வின்னருங்க? உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு. முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு நெத்தியில செத்து விட தோணுதடி எனக்கு. உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு. முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்து விட தோணுதடி. எவ்வளோ சங்கர் மகாதேவ் மாதிரி ஹம்மிங் இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வாடு போயிட்டீங்க. நின்றுட்டு இருக்கேன். சூப்பர் ஐடியா, என்னால் கேட்கறதுல ஒரே ஒருத்தவங்களை மட்டும் நான் மறந்துட்டேன். அவங்களுக்கு ஸ்பெஷலாக கூப்பிடணுமே அப்படி சொல்லி தான் நான் விட்டுட்டேன். உங்களுக்கே தெரியும், மிகப்பெரிய கைத்தறல் கொடுத்தாலும் அந்த ஆர்டிஸ்ட் நம்முடைய ஸ்டேஜுக்கு வருவாங்க. நீங்க ஒரு கண்ணாடி போட்டு பொட்டு வச்ச பிரபுதேவா மேடம். என்ன டான்ஸு! ஸ்டெப்பை வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். கிஃப்ட் எடுத்துட்டு வாங்க. பிரபுதேவா மாஸ்டர் கூட டான்ஸ் ஆடினா கூட இந்த கிஃப்ட்டை கொடுத்துருக்குமா? இல்லை முக்காப்பெல்லாம் எனக்கு இந்த ஸ்டெப்பு தான் மேடம் ஓடிக்கிட்டே இருக்கு. எப்படி கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? எனக்கு வெக்கமாக வருது. ரைட், நாளைக்கு வேறு ஒரு காம்படிஷன் உங்களை சந்திக்க வருது. நன்றி.